காலையில இருந்தே தர்மபுரி தொகுதியில பாமக கட்சி வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலை வகிச்சிட்டு வந்த சூழல்ல அவங்க மதிய நேர வாக்கு எண்ணிக்கை அப்போ சற்று பின்னடைவை சந்திச்சிருந்ததா தகவல் வெளியாச்சு. அதை தொடர்ந்து அவங்க பின்னடைவையே சந்திச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ தர்மபுரி தொகுதியில திமுக கட்சி வேட்பாளர் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 3,61,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளரான மணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுல பாஜக கூட்டணியில போட்டியிட்ட பாமக கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா 3,43,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல திமுக கட்சி வேட்பாளரான மணி அவர்கள் தர்மபுரி தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறதாகவும் தகவல் வலம் வந்துட்டு இருக்கு. இது திமுக கட்சி தொண்டர்கள் மத்தியில பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுடைய வெற்றி தர்மபுரி தொகுதியில உறுதி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சௌமியா அன்புமணி அவர்கள் தான் காலையில இருந்தே முன்னிலை வகிச்சிட்டு வந்த சூழல்ல பாஜக கூட்டணியில இருந்து ஒரு தொகுதி தமிழகத்திலிருந்து கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுட்டு வந்த நிலையில இவங்க பின்னடைவை சந்திச்சு இப்போ தோல்வி அடையிறது உறுதியாகலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வலம் வந்துட்டு இருக்கு.